அறிவு வைக்கணும்னு சொல்லிட்டு 50% இந்த கார் கேட்குறா, 50% இந்த கார் கேட்குறா. இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது, 500 பேருக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டான்லிலையும் விசாரிச்சிட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. கொஞ்சம் குழந்தைக்கு தனது மகளுக்கு காது கேட்கும் கருவி வேண்டும் என காலையில் முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்த நபருக்கு மாலையிலேயே கருவி வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கிருந்த பொதுமக்களிடம் கலந்துரையாடினார். அப்போது சுரேஷ் என்பவர் தனது மகளுக்கு காது கேட்கும் கருவி வழங்க வேண்டும் என முதல்வரிடம் கோரிக்கை விடுத்தார். அதே மாதிரி ஸ்டான்லிலையும் விசாரிச்சிட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. கொஞ்சம் குழந்தைக்கு 6th போயிருக்கா, கொஞ்சம் சீக்கிரமா முயற்சி பண்ணிடுறாங்க. அவருக்கு உதவுவதாக முதலமைச்சர் உறுதியளித்த நிலையில் மாலையிலேயே சிறுமிக்கு காது கேட்கும் கருவி வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து முதலமைச்சருக்கு சுரேஷும் அவரது மகளும் நன்றி தெரிவித்துள்ளனர். என் பொண்ணுக்கு இப்ப அந்த ஹியரிங் மிஷின் மாட்டி இப்ப நல்லா கேட்டு நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறத நான் நல்லா பாக்குறேன். முதல்வருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இது இருக்கிறதுனால எங்க ஸ்கூல்ல நான் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ.